இந்த ஒர்க்கு இந்த 2 பீஸ் வால்ல இது நான் பிஞ்ச் செஞ்சிருக்கேன். இது காயில், இது காயில், இது ஸ்லாப். அப்போ 3 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மண்ணை கருப்பு மண்ணு யுனைடெட் கிங்டம்ல இருந்து வருது. அது ஃபயரிங் பண்ணாலும் கருப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த டெக்ஸ்டர்ல இதுக்கு பேரு ஸ்டடி இன் பிளாக். പക്ഷെ எல்லாமே பிளாக்ல கொஞ்சம் ஒயிட் சில்வர் லைனிங் இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம லைஃப்ல டார்க் இருந்தாலும் கொஞ்சம் லைட் வருது. அப்போ அந்த ஃபீலிங் கொடுத்துருக்கேன். இது இந்த பாட்டு நான் இதுக்கு பேரு லார்ஜ். நம்ம மனசு நேச்சர் இஸ் வெரி லார்ஜ், நமக்கு ரொம்ப ஜெனராசிட்டி கொடுக்குது. அப்போ அது நான் இதுல டிபிக்ட் பண்ணியிருக்கேன், the largeness of nature. இது மேக்கிங் கொஞ்சம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் மேக்கிங் 3-4 days, அப்புறம் ட்ராயிங் 2 weeks 3 weeks, அப்புறம் பிஸ்க் ஃபயரிங், ஸ்லோ பிஸ்க், அப்புறம் கிளேஸ், அப்புறம் அப்போ ஒரு மாசம் 1.5 மாசம் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா டிராயிங் ரொம்ப ஸ்லோவா, லார்ஜ் திங்ஸ் டிராயிங், ஸ்லோ டிராயிங். இது நம்ம ஃபங்க்ஷன் கூட இதை யூஸ் பண்ணலாம். வேணும்னா சாம்பார் போடலாம், சூப் போடலாம், இட்லி போடலாம், ரைஸ் போடலாம். പക്ഷെ அப்படியே நம்ம பார்க்கறதுக்கு மனசுக்கு அப்படியே பியூட்டி, as a thing of beauty. இதுக்கு அவ்வளோ பைசா, இதுக்கு 30,000 35,000 அப்படி வருது. ஆஃப்டர் கமிஷன் அண்ட் ஜிஎஸ்டி ஹாஃப் ஆர்டிஸ்ட். எங்க பேர் சுப்ரியா மேனோன் மெனகெட்டி. Hi, I'm Sagarika and I'm the manager here, and today we're looking at Supriya's pieces and paws. These are called sacred vessels. This one is Anagama fired, which is a 72-hour firing, and those are stoneware in gas or electric kiln. And these are sculpted out of the mold of her pregnant stomach. So at the bottom is the surface, and then she sculpted vessels around it. And to me, the shape is so poetic, and it resembles a womb in its way, but it's also her way of revisiting her journey as a mother. Thank you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.